ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா, கிலுவ மரம், அடுத்தது ஒரு 2 மரம் இருக்கு. அந்த 2 மரத்துல தான் அந்த நஞ்சு கொடிய எடுத்து கட்டுவாங்க. அந்த நஞ்சு கொடியில யாரும் நாயெல்லாம் போய் எடுத்து சாப்பிட்றக்கூடாதுன்றதுக்காக உயரத்துக்கு கட்டுவாங்க. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு கூடய மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்க, அந்த நஞ்சு கொடி தான் முக்கியமான மருந்து. அது தீராத நோயாக இருந்தால், அதற்கு அந்த நஞ்சு கொடிய எடுத்து பயன்படுத்தலான்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அத நம்ம முன்னோர்கள் அப்பவே கண்டுபிடிச்சு, அத பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. கிலுவ மரம், ஒதிய மரம். இந்த 2 மரங்களையும் வேலிகால்ல வச்சிருப்பாங்க. நம் வீட்டுக்கு கொல்ல பக்கத்துல வச்சிருப்பாங்க. அதற்கு பக்கத்துல 2 கல் நட்டு வச்சிருப்பாங்க. 3 கல்லு நட்டு வச்சு, அதற்கு பூஜை புரஸ்காரங்கள் செய்வாங்க. அது அவங்கக்குள்ள அந்த அம்பாள் என்னைக்கு அவங்களுக்கு குறி சொல்லுதோ, என்னைக்கு அவங்கக்குள்ள யார் ரூபத்திலேயாவது வந்து அந்த சக்தியை வெளிப்படுத்துதோ, அதனை கேட்டு அதன் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களும் புரிஞ்சுகிட்ட பிறகு, அங்க அப்படியே அற்புதமா நம்மளுடைய கொள்வனை கொடுப்பனைன்னு சொல்லுவாங்க. எல்லா உறவுகளையும் கூப்பிட்டு, பிள்ளைங்க கட்டி கொடுத்த இடத்துலேருந்து, பொண்ணுங்கள கட்டி கொடுத்த இடத்துலேருந்து, பிள்ளைங்க இருக்கிற ஊர்லேருந்து எல்லாரையும் வரவழைச்சு, ரொம்ப அற்புதமாக, விசேஷமாக கொண்டாடக்கூடிய வீட்டு ந வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷம் தான் அந்த குலதெய்வ பூஜை என்பது. அது ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளே நடக்கும். ஒரு சிலருக்கு ஆற்றங்கரையில இருக்கும். அவங்க எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்களோ, அதற்கு ஏற்றது போல் இந்த நிகழ்வானது நடப்பதை நாம் மாந்தி என்ற கிரகத்தின் மூலமாக ஜோதிட ரீதியாக பார்த்து, அது இப்பொழுது எப்படி செயல்பட்டு நம் உடலையும், நம் உள்ளத்தையும் பாதுகாக்கிறது, இல்ல கஷ்டம் கொடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் குலதெய்வ பூஜை என்பதை நாம் உணர்ந்து, அதன்படி நம்ம நடந்து வர்றோம் என்பதை நாம் உணர வேண்டும்.